பால் எங்க? பால் எடுத்துக்கோ. பால் எங்க போட்ட? ஓடு 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 ஓடு. பால் எடுத்துட்டு வா போலாம். இது இங்க இருக்கு பாரு, பால் எடுத்துக்கோ, விளையாடலாம். இதோ இருக்கு பாரு, நீ உடச்சு போட்ட பால். அது அங்க இருக்கு பாருடா பால். ப்ரூனோ குளிக்கணும்டா. குளிக்கலாமா? குளிக்கணும் இப்போ. ஸ்மெல்லாக இருக்க நீ. குளிக்கலாமா? சரி, நான் போயிட்டு ஷாம்புலாம் எடுத்துன்னு வரேன். குளிச்சிடலாம். இந்த செடி முள்ளு குத்தும் ப்ரூனோ, முள்ளு குத்தும். இதுல எவ்வளவு முள்ளு இருக்கு பாரு. வா, ஷாம்பு எடுத்துட்டு வரலாம் வா குளிக்கிறதுக்கு. ஹே ஆல், இந்த வீடியோ வந்துட்டு ஜென்ரல் கான்டென்ட் வீடியோ தான். ஸோ இதில் வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து காஃப் அப்படின்ற பிராண்டில் வந்துட்டு இன்ஃப்ராரெட் குக்வேர் டாப் வந்து நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப யோசிச்சு வாங்கினேன். ஏன்னா நான் வந்து ப்ரெஸ்டீஜில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். பட் ஹை டிமாண்ட்னால எங்கேயுமே வந்து இண்டக்ஷனே வந்து நார்மல் இண்டக்ஷனே வந்து கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் அ லாங் வந்து நாங்கள் நிறைய கடையை சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஷாப்ல வந்து இது கிடைச்சது. பட் பிராண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்லாததுனால நான் ரொம்ப யோசிச்சு வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னா என்னோட கிச்சன்லயே நான் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சு பார்க்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. நான் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த தால் ரைஸ் எல்லாம் நார்மலாக நான் வச்சது தான். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்தது. பட் எனக்கு மண் பாத்திரத்தில் செய்யலாமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபிஷ் கறி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம நார்மலாக ஸ்டவ்வில் செய்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ளேம் வந்து அதிகமாக வேணும்னா வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. டேஸ்ட் வைஸ் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம நார்மலாக சமைக்கிற அந்த டேஸ்ட் தான் வந்து இதுலேயும் வந்திருந்தது. ஸோ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக கொடுக்கும்போது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புகையா வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி அந்த புகையெல்லாம் கூட இல்லாமலே போயிருச்சு. ஸோ ஓவரால் வந்து என்னோட ரேட்டிங் வந்து 5 out of 5. ரொம்ப சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அலுமினியம், ஸ்டீல், காப்பர், மண் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிளாட்டா இருந்தாதான் ஈவனா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து எல்லா இடத்துலயும் வரும். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து இந்த கிளாஸ் டாப் வந்துட்டு எப்படி எனக்கு கிளீன் பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேற்கொண்டு நான் இதுல ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சேன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம வந்து எந்த குக் பண்ணாலுமே வந்துட்டு இப்ப ரைஸ் நான் வச்சேன்னா கரெக்டா 15 மினிட்ஸ் ஆகுது. தால் வச்சு அதுவும் 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நார்மலா வந்துட்டு எனி குக்கிங் நம்ம பண்றோம்னா ஐ மீன் ஸ்டீம்ல பண்றோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஆகுது. நம்ம வந்து இந்த ஸ்டிர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது லைக் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம குக்கிங் ஹவர்ஸ் நம்ம பண்றதை பொறுத்து தான் டைம் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது. ஆக்சுவலா இப்போதைக்கு நான் ஸ்டீல், அலுமினியம் அண்ட் மண் பாத்திரம் இது மூணுத்துலயுமே வந்து நான் குக்கிங் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். எந்த ஒரு டிராபேக்குமே எனக்கு வந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து நல்ல வர்த்தான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you on the next interesting video. Bye bye and take care.